Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CCS356 ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சப்ஜெக்டோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் டாபிக் யூனிட் 4ல சிஸ்டம் டெஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இன்டெகிரேஷன் டெஸ்டிங் பார்த்தோம், இப்போ சிஸ்டம் டெஸ்டிங் பார்க்க போகிறோம். சிஸ்டம் டெஸ்டிங்கை பற்றி நான் முதல்ல சொல்லியிருக்கேன். ஹோலா ஹை லெவல் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் ஹோலா மொத்த சாஃப்ட்வேரையும் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறது தான் இந்த சிஸ்டம் டெஸ்டிங்கோட வேலை. கம்ப்ளீட்டாக இருக்க சாஃப்ட்வேர் எல்லாத்தையுமே எல்லா மாடியூல்ஸையும் இன்டெகிரேட் பண்ணி ஃபைனலாக டெஸ்டிங் பெர்ஃபார்ம் பண்ணுறது இந்த சிஸ்டம் டெஸ்டிங். ஓகேவா, இது ஒரு மெயின் திங் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிளில். ஓகேவா, ஒரு இன்டெகிரேஷன் டெஸ்டிங் நடந்ததுக்கு அப்புறமும் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்க்கு முன்னாடியும் நடக்கிறது தான் இந்த சிஸ்டம் டெஸ்டிங். ஓகேவா, இங்கே மெயினாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிஸ்டம் கம்ப்ளைன்ஸ் வித் ஸ்பெசிஃபைட் ரெக்யர்மெண்ட், நம்ம ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கான்னு இங்கே டெஸ்ட் பண்ண போகிறோம். இதை மெயினாக பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் யூஸ் பண்ணி பண்ணுது அப்படின்வாங்க. பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் அப்படின்னா என்ன, நமக்கு என்ன கொடுத்துருக்கோமோ இன்புட் என்ன, அதுக்கான அவுட்புட் கிடைச்சிருக்கான்னு மட்டும் தான் டெஸ்ட் பண்ணுவோம். உள்ள என்ன மாதிரி ஒர்க் ஃப்ளோ இருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்கறது நம்ம வேலை கிடையாது. ஓகேவா, ஸோ அதுதான் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் அப்படின்றது. நமக்கு தேவையான இன்புட் கொடுத்தப்ப கரெக்டான எக்ஸ்பெக்டட் அவுட்புட் நமக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் இதோடைய வேலை. ஓகேவா, தென் பர்பஸ் ஆஃப் என்னெல்லாம் சிஸ்டம் டெஸ்டிங் எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறோம்னா டு வெரிஃபை த சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் அ கொஹெசிவ் ஹோல். மொத்தமாக அந்த சிஸ்டம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதான்னு நம்ம பார்க்கறதுக்கு, டு என்ஷூர் தட் ஆல் மாடியூல்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ் ஒர்க் டுகெதர் கரெக்ட்லி ஆஃப்டர் இன்டெகிரேஷன். எல்லா மாடியூல்ஸையும் நம்ம யூனிட் டெஸ்ட் பண்ணி இன்டெகிரேஷன் டெஸ்டிங் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த சிஸ்டம் டெஸ்டிங் எல்லாம் கரெக்டாக பெர்ஃபார்ம் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஃபங்க்ஷனல் அண்ட் நான் ஃபங்க்ஷனல் பெர்ஃபார்மன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணும். ஏதாவது எரர்ஸ் இருந்தால் அதை நமக்கு எடுத்து கொடுக்கும். இதுதான் சிஸ்டம் டெஸ்டிங்கோட வேலை. தென் கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லெவல் அப்படின்னா இது ஹை லெவல் டெஸ்டிங்கில் இருக்குது. ஸ்கோப்னா மொத்த என்டையர் சிஸ்டமே இது எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணும். டெஸ்ட் டைப் பார்த்தோம்னா இங்கே பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு இண்டிபெண்டன்ட்டாக டெஸ்டிங் டீம் அதாவது தனித்தனியாக இண்டிவிஜுவலாக பெர்ஃபார்ம் பண்ணும். ஃபோக்கஸ் ஃபங்க்ஷனாலிட்டிலையும் பார்க்கும், பர்ஃபார்மன்ஸ், செக்யூரிட்டி, யூசபிலிட்டி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணும். என்விரான்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரியல் வேர்ல்டில் நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறது தான். ஓகேவா, இதுலையும் பல டைப்ஸ் இருக்குது சிஸ்டம் டெஸ்டிங்லையுமே. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய இன்புட் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா, நம்ம கொடுக்குற இன்புட் எல்லாம் கரெக்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கரெக்டாக வருதான்னு நம்ம டெஸ்ட் பண்ணுறது, நம்ம வேண்டிய விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு. பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் அப்படின்றப்ப நிறைய நம்ம லோட்ஸ் எல்லாம் கொடுக்குறப்ப நம்மளுடைய சிஸ்டம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது, நமக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் கரெக்டாக டெலிவர் பண்ணுதான் நான் செக் பண்ணுறது. செக்யூரிட்டி டெஸ்டிங், ப்ரொடெக்ஷன் எவ்வளவுக்கு இருக்குது, அன்ஆத்தரைஸ் யூசர் யாரும் ஆக்சஸ் பண்ணாத அளவுக்கு நம்ம டேட்டாவை கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணுதா. அடுத்து யூசபிலிட்டி டெஸ்டிங். யூசபிலிட்டி டெஸ்டிங் என்ன பண்ணும், யூசருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, எண்ட் யூசர் கிளைண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கா நான் டெஸ்டிங் பண்ணுறது. கம்பேட்டபிலிட்டி டெஸ்டிங் என்ன பண்ணும் அப்படின்னா செக் இஃப் த சாஃப்ட்வேர் ஒர்க்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் டிவைஸ். நிறைய டிவைஸில் வேறு டிவைஸில் யூஸ் பண்ணுறப்ப இப்போ ஒரு சிஸ்டமில் நான் சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணியிருக்கேன், அந்த சிஸ்டமில் இல்லாமல் மற்ற சிஸ்டமில் அந்த சாஃப்ட்வேர் போட்டாலுமே எப்படி ஒர்க் ஆகுது, அடாப்ட் ஆகுதா அப்படின்னு நான் செக் பண்ணுறது கம்பேட்டபிலிட்டி டெஸ்டிங். ரெக்ரெஷன் டெஸ்டிங் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் நான் இது பண்ணாலுமே அங்கே ஏதாவது பக் ஏற்படுதா, அந்த ஃபங்க்ஷன் எதுவும் மாறிடுதா அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணுறது ரெக்ரெஷன் டெஸ்டிங். ரெக்கவரி டெஸ்டிங் அப்படின்னா ஃபுல்லாக ஏதாவது சிஸ்டமில் கிராஷஸோ ஏதோ ஒன்று ஆயிடு அதில் போயிட்டாலும் அந்த சாஃப்ட்வேர் அது திரும்ப என்னால் ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியுமான்னு நான் டெஸ்ட் பண்ணுறது ரெக்கவரி டெஸ்டிங். ஓகேவா, ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் டெஸ்டிங். ஓகே, தென் என்ன மாதிரி சிஸ்டம் டெஸ்டிங் ப்ராசஸ் ஸ்டெப் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எப்பவும் போல் டெஸ்ட் பிளானிங் நடக்கும், டெஸ்ட் கேஸ் டெவலப்மெண்ட் நடக்கும், என்விரான்மெண்ட்டை செட்டப் பண்ணும், டெஸ்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும், என்ன ரிப்போர்ட் கொடுக்கணுமோ அந்த ரிப்போர்ட் கொடுக்கும், ஃபைனலாக டெஸ்ட் க்ளோஷர் கொடுக்கும். ஓகே, இது நார்மலாக எல்லாத்துலேயும் இருக்கிறது தான். தென் எக்ஸாம்பிள் ரியல் வேர்ல்டில் பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டம் டெஸ்டிங்க்கு ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் எடுத்துக்கிறாங்க. பேங்கிங் அப்ளிகேஷனுக்கு தேவைப்படுற விஷயம் என்ன, யூசரோட லாகின் வேணும், அக்கௌண்ட் பேலன்ஸை பார்க்கணும், ஏதாவது ஃபண்ட் அதாவது அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். டெஸ்ட் கேஸ் அப்படின்னு எடுத்துக்கணும்னா ஃபங்க்ஷனல் சிஸ்டம் டெஸ்ட்டில் லாகின் பண்ணுவோம், நம்மளுடைய வேலிட் கிரெடென்ஷியல் தட் மீன்ஸ் யூசர் நேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி லாகின் பண்ணுவோம். அட்டம் லாகின் இன்வேலிட் கிரெடென்ஷியல் இருந்தாலுமே நடக்குமான்னு பார்ப்போம். ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட் வித் வேலிட் டீட்டெயில்ஸோடைய நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், வெரிஃபை பண்ணுவோம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு. இதெல்லாம் ஃபங்க்ஷனல் சிஸ்டம் டெஸ்டிங். அது டெஸ்ட் கேஸில் நான் ஃபங்க்ஷனாலிட்டி சிஸ்டம் டெஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லாகின் பேஜ் யூஸ் பண்ணாமே ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா லோட் டைம் அவ்வளோதான், அது அவ்வளோதான் லாகின் பேஜுக்கான டைம், இந்த மாதிரி செட் பண்ணுறது. தென் ஒரே நேரத்தில் 1000 மெம்பர்ஸ் ஒரே நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற மாதிரி வைக்கிறது. ஏதாவது ஒரு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அதாவது தட் மீன்ஸ் ஏதாவது அட்டாக்கர்ஸ் ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணாலும் அதை இது பண்ணுறது ப்ரொடெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சம் நான் ஃபங்க்ஷனல் சிஸ்டம் டெஸ்டிங்குமே நடக்கும். ஓகேவா, ஸோ சிஸ்டம் டெஸ்டிங்கை அதர் டெஸ்டிங்கோட கம்பேர் பண்ணி எந்த மாதிரிலாம் இருக்கும்
இருக்கும்னு ஒரு சின்ன விஷயம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா எண்ட் டு எண்ட் பிஸ்னஸ் ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டம் டெஸ்டிங் யூஸ் ஆகுது. மாடியூல்ஸ் ஒவ்வொன்றோட ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா, நமக்கு வேணுன்ற எல்லா ரெக்குயர்மெண்ட்ஸையும் செட்டில் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டம் டெஸ்டிங் யூஸ் ஆகுது. இந்த மாதிரி பல விஷயங்களில் நமக்கு சிஸ்டம் டெஸ்டிங் யூஸ் ஆகுது. சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சில விஷயங்கள் கஷ்டமாகவும் இருக்கும். ஓகேவா, என்டையர் சிஸ்டமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா சிஸ்டம் டெஸ்டிங் ஹோல் சாஃப்ட்வேர் சிஸ்டமையுமே நமக்கு டெஸ்ட் பண்ணி கொடுக்குது. மொத்தத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அதிக டைம் தேவைப்படும். ஓகேவா, நிறைய டைம் கன்சியூம் ஆகும். அதை புரிஞ்சுக்கிறதுமே கஷ்டம். அண்டர்ஸ்டாண்டிங் டைம் கொஞ்சம் அதிகமாகும். ஓகேவா, கரெக்டான டெஸ்ட் என்விரான்மெண்ட்டை நான் செட் பண்ணி அந்த டெஸ்டிங்கை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது சிஸ்டம் டெஸ்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுமே டூ டிஃபிகல்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி சம் ஆஃப் த சேலஞ்சஸ்மே எனக்கு சிஸ்டம் டெஸ்டிங்கில் இருக்குது. ஓகே, இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சிஸ்டம் டெஸ்டிங்கை பற்றி நீட்டாக ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் போட்டு எழுதணும்னா இதுக்குள்ளே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நீங்களே போட்டு ப்ரீஃபாக எழுதுனீங்க அப்படின்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா, மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.